சென்னை மாநகராட்சியில் இருமண்டல தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுப்பதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் 5 மாதமாக வேலையில்லாத விரக்தியில் தூய்மை பணியாளர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். ஒப்பந்த பணிக்கு எதிராக களத்தில் நின்று போர்க்கொடியை தூக்கிய அவர் உடல் வியாதியாலும் நொந்து போன நிலையில் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்க மறுப்பதற்கு காரணம் தனியார் ஒப்பந்த நிறுவனத்திடமிருந்து பெற்ற வெகுமதிதான் என திமுக அரசை பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஊரையே சுத்தமாக வைத்திருந்த தூய்மை பணியாளர் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து வந்த நிலையில் சோகத்தை தாழ முடியாமல் உயிரையே மாய்த்து கொள்ளும் முடிவை எடுத்திருக்கிறார். சென்னையின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை ராம்கி என்ற தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்க எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் போராடி வரும் நிலையில் அந்த போராட்டம் 150 நாளை கடந்தும் இன்றும் ஓயவில்லை. அவர்களின் போராட்ட குரலே அடங்காமல் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை மேலும் கொதிப்படைய செய்யும் வகையில் தூய்மை பணியாளர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மண்டலத்தை சேர்ந்த ராயபுரத்தின் 50வது வட்டத்தில் 11 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த தூய்மை பணியாளர் ரவிக்குமார் ராம்கி நிறுவனத்தின் ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு செல்ல மறுப்பு தெரிவித்து போராடி வந்தார். இதனால் 5 மாத காலமாக வேலை இல்லாமல் வீட்டிலேயே இருந்திருக்கிறார். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு தூய்மை பணியில் இருந்தபோது குப்பை சேகரிக்கும் டின் காலில் விழுந்ததால் ஏற்பட்ட காயம் மாத கணக்கில் ஆறாமல் ரவிக்குமார் அவதியுற்று வந்ததாக சொல்லப்படுகிறது. உடல் பிணியால் நெடுங்காலமாக சிரமப்பட்டு வந்த அவர் வறுமையில் வாடி வந்திருக்கிறார். மருந்து மாத்திரை வாங்க கூட காசில்லாமல் அவர் அனுபவித்து வந்த வேதனையே இவரை இந்த முடிவுக்கு தள்ளி இருக்கிறது. திருமணமாகாமல் தனது தாயுடனே ரவிக்குமார் வசித்து வந்தார். அவரது தாய் அரசு RSR மகப்பேறு மருத்துவமனையில் சிறிய சாப்பாட்டு கடை வைத்து நடத்தி வந்த நிலையில் அந்த மருத்துவமனையின் வாசலில் உள்ள செயல்பாட்டில் இல்லாத டிரான்ஸ்பார்மரில் புடவையில் தூக்கிட்டு தனது வாழ்க்கையே முடித்துக் கொண்டார். இந்த சம்பவம் சக தூய்மை பணியாளர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அகற்றும் பணி தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதால் 1000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வறுமையையும் மன உளைச்சலையும் அனுபவித்து வருவதாகவும் அதற்கு உதாரணம் ரவிக்குமாரின் தற்கொலைதான் எனவும் பாமக தலைவர் அன்புமணி சாடினார். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 150ஆம் நாளை நெருங்கிய போதிலும் அதை மறுப்பதற்கு காரணம் ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனங்களிடமிருந்து கிடைத்த வெகுமதிகள் தான் எனவும் குற்றம் சாட்டினார். அவரின் தற்கொலைக்கு திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றதோடு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இனி ஒரு தொழிலாளியின் உயிர் கூட போகக்கூடாது என்றதோடு தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் நல்ல முடிவை எடுக்க உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் கோரிக்கை விடுத்தனர். தூய்மை பணியாளரின் தற்கொலை அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது.